ஐயா எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் ஓமம் நடக்கிறப்போ பார்த்தேங்க வீடியோ நெறைய. என்னடா நம்ம ஊருக்கு பக்கத்தில பூலாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க வந்து கடலா? அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நாமளும் போய் அந்த கடல பார்க்கலான்னு போனா, அருமையா இருந்துச்சுங்க. அந்த ஆத்துக்கு பக்கத்தில ஒரு சின்ன போட் ஹவுஸ் மாரி வச்சிருந்தாங்க. பார்க்குறப்ப அருமையா இருந்துச்சுங்க. விலையும் கொஞ்சம் ரொம்ப சீப்பா இருந்துச்சுங்க. இடம் அப்படியே பார்க்குறதுக்கு பாருங்க மலையோரமா அம்சமா இருந்துச்சு. சரி அப்படியே பையன கூட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போலான்ட்டு போனேங்க. அது வந்து எல்லா நாள்லயும் இருக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளு லீவ் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கூட்டம் வருமாமாங்க. பக்கத்துலேயே மீன் கடை, உங்களுக்கு கேட்ட மாரி பொரிச்சு தருவாங்க. மீன் குழம்பு வச்சு தருவாங்க. நல்லா அருமையா இருக்குங்க. பாருங்க நாங்க ஒரு போட்டு ஷேரிங் போட்டுங்க இது. ஒரு ஆளுக்கு ரூ. 50 அந்த போட்ல எத்தனை பேர் பிடிக்குமோ, அத்தனை பேரு போய்க்கலாங்க. நம்ம ஆளுக்கு அப்படியே ஒரே ஜாலியா போச்சுங்க. பக்கத்துல இருக்கிற எல்லாம் ஃப்ரெண்டு புடிச்சிட்டாருங்க அப்படியே. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைன்னு அவர் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க இவரு பேசுறதுக்கு. ஆ இந்த போட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 இது இருக்குங்க. ஒரு இது ரூ. 50 ஒரு ஆளுக்கு. அது ஷேரிங்கில போய்க்கலாங்க. அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 10 அந்த பக்கம் கொண்டு போய் விடுறதுக்கு ரூ. 10 இந்த பக்கம் வரதுக்கு ரூ. 10 அது பெரிய போட்டுங்க. அது கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா தான் எடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா எடுத்துக்கலாங்க. 14 பேர் போய்க்கலாமாமா ஒரு போட்ல. அந்த போட் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரமாமா. ரூ. 700 ஞாயித்துக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டமா இருக்குமாமாங்க. நீங்களும் வேணா பக்கத்துல இருந்தீங்கன்னா, இந்த ஏரியாக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குழந்தைகள கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நல்லா இருக்குங்க. பாருங்க தண்ணி பார்த்தீங்கன்னா, கடல் மாரி இருக்குங்க. இது பக்கத்துல பேரேஜ் இருக்குதுங்க. அதனால வந்து காவேரி ஆறு. அதனால அத தடுப்பணை போட்டு வச்சிருக்காங்க. அதனால தண்ணி நெறைய இருக்குங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பெருசா தண்ணி இருக்காது. இவங்களும் பொறுமையா ஓட்டுறாங்க. நல்லா அருமையா ஓட்டுறாங்க. அப்பத்தான் தெரிஞ்சுச்சு, இதான்டா நம்ம ஊர் கடலு அப்படின்னு. பாருங்க நாங்க இப்போ அந்த பக்கம் அந்த கரைக்கு போயிட்டுருக்குறேங்க. அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து அப்படியே திருப்பி இந்த கரையில கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே திருப்புறாங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, மக்களெல்லாம் துணி துவைக்கிறது எல்லா வேலையும் பண்ணுறாங்க. பாருங்க பார்த்தா கடலுக்கு இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்க. இதுதான் எங்கள் ஊர் கடலு. அதெல்லாம் வாங்க ஒரு நாளைக்கு ஈரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடல் இருக்குது. போய் பார்த்துட்டு வரலாங்க. பாருங்க பக்கத்துலேயே மீன் கடையெல்லாம் இருக்குதுங்க. நல்லா பொரிச்சு தராங்க வேணுங்கிற மாரி. சாப்பிட்டா